பொறுப்பிலே பிறந்தவளாம், தென்னன் புகழிலே கிடந்தவளாம், சங்கத்து இருப்பிலே இருந்தவளாம், தமிழன்னையை அழகுபடுத்திடும் அணிகலன்களில் தலை சிறந்த காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வழக்குரை காதை நாடகமாக உங்கள் கண்ணன். காட்சி 1. கோவலனும் கண்ணகியும் பிழைப்பு தேடி மதுரை மாநகருக்குள் வருகிறார்கள். அங்கே மாதரி என்னும் ஆயர்குல பெண் வீட்டில் அடைக்கலம் புகுகிறார்கள். மாதரி வீட்டில் கோவலனும் கண்ணகியும் உரையாடும் காட்சி. ஏன் இப்படி சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? வேறு என்ன செய்வது கண்ணகி? உனக்கு இல்லைத்த துரோகத்துக்கு என் உயிரை மாற்றிக்கொள்ளாமல் உனக்கு முன்னால் செய்வதறியாமல் இப்படி இருக்கின்றேன். அதை எண்ணி நான் வருந்துகிறேன் கண்ணகி. அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நம்மிடம் எதுவும் இல்லை என்று எண்ணாதீர்கள். நம்பிக்கை என்று ஒன்று நம்மிடம் இருக்கிறது. நம்பிக்கையை மூலதனமாக வைத்து செல்வத்தை முதன்மை பெற்ற இவ்வுலகில் வேறு என்னவுமா செய்ய முடியும்? உங்களுக்கு பொருள் தானே தேவை. இதோ என் கால் சிலம்பை வைத்து பொருள் ஈட்டி வணிகம் செய்யலாமே. இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் மீட்கலாமே. பாதனுக்காக பாதத்தில் இருக்கும் இந்த சிலம்பை மட்டும்தான் இழக்கவில்லை. என் நிம்மதியும் செல்வத்தையும் இருந்தால் உற்றார் உறவினர் என எல்லோரையும் விட்டு பிரிந்தார். எனக்கு இச்சிலம்பையும் எடுக்க தயாரிட்டார். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை மன்னித்து விடு கண்ணகி. போதும் போதும், இந்த துயரம். இழந்தவை இழந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும். மறுக்காமல் என் கால் சிலம்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்ணகி, உன் பேச்சில் ஒரு நம்பிக்கை பெற்றேன். என்னால் இருந்த செல்வத்தை எல்லாம் ஒன்னால் மீது பெற போகிறேன். ஈரர் சிலம்பில் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன். மயங்காதொழிக. காட்சி 2. கோவலன் கண்ணகியிடமிருந்து பெற்ற காற்றிலம்பை விற்பதற்காக பொற்கொள்ளன் வீதி நோக்கி வருகிறான். முதலாளி, முதலாளி, இந்த நகையை பாருங்கள், எப்படி செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். ஆஹா, அருமையாக செய்திருக்கிறாயே. அப்படி என்றால் என் சம்பளத்தை அதிகப்படுத்தி தந்தீர்களா? என்னது சம்பளமா? இவனிடம் நல்லா இருக்கு என்று சொன்னால் சம்பளத்தை வாங்கி விடுவான். இங்கு பாரு, இங்கு பாரு, ஏதோ குறை இருப்பது போல் தெரிகிறதே. ஓச், குறை குறை, இந்த மாதமும் நம்ம சம்பளம் கிடைக்காது போல் இருக்கே. சே, முதலாளி, முதலாளி, அங்கே பாருங்கள், நம் கடையை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போய் என்னவென்று பாருங்கள். நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வெகு நேரமாக நம் கடையை உத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நான் போய் என்னவென்று பார்த்து வருகிறேன். கடையை பத்திரமாக பார்த்துக்கொள், உன்னை ஏமாற்றி விடுவார்கள். தம்பி, தம்பி, தாங்கள் ஊருக்கு புதியவரா? இதற்கு முன்பு உங்களை பார்த்ததே இல்லையே. ஆமையா, நான் புகார் நகரத்திலிருந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துள்ள புதியவன். நான் ஏதேனும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? நான் இந்த சிறுமியை விற்க வந்த ஏற்ற இடத்தை கூறுங்கள், அது போதும். அதோ தெரிகிறதா? அதுதான் பொற்கொள்ளனின் இருப்பிடம். அங்கு சென்றால் இச்சிலம்பை விற்கலாம். உதவிக்கு மிகவும் நன்றி ஐயா. பொற்கொள்ளருக்கு எனது வணக்கம். வணக்கம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் இந்த சிலம்பை விற்கதான் வந்துள்ளேன் ஐயா. அதை இப்படி கொடுங்கள். இது உங்களுடையதுதானா? ஆமையா, இது என்னுடையதுதான். சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். கடைக்காரரே, இவரை சற்று பார்த்து கொள்ளுங்கள், நான் வந்து விடுகிறேன். காட்சி 3. பாண்டியனின் அரசவை. பங்கு பெறுவோர் அரசன், அரசி, அமைச்சர்கள், காவலாளி, பொற்கொள்ளன். மதுரை மாநகரின் மங்காத புகழுக்குரிய நீதி வலுவாத செங்கோல் என்னும் வேப்பம்பூ மாலை அணிந்த வெற்றி வேந்தன், விண்ணிலும் மண்ணிலும் மீன்கொடை நிலைநாட்டிய தென்னவனாகிய நம் பாண்டிய மன்னர் வருகிறார், வருகிறார், வருகிறார். காவலரை, அரசரை காண்பதற்காக பொற்கொள்ளன் வந்திருக்கிறேன் என்று கூறி அனுமதி வாங்கி வாருங்கள்.
மன்னருக்கு வணக்கம். மன்னா, தங்களை காண அரசு பொற்கோலன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். அரசு பொற்கொள்ளரா? எதற்காக இருக்கும்? வரச் சொல்லுங்கள். பொற்கொள்ளரே, மன்னர் தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். வணக்கம் பொற்கொள்ளரே. தாங்கள் வந்ததன் நோக்கம்? மன்னா, பாண்டிமாதேவியின் களவு போன பொற்சிலம்பு கிடைத்து விட்டது மன்னா. என்ன, சிலம்பு கிடைத்து விட்டதா? யாரு கல்வன்? எங்கே அந்த சிலம்பு? மன்னரே, என்னுடைய இருப்பிடத்தில் தான் அக்கல்வனை அமர வைத்துள்ளேன். யாரெங்கே? பொற்கொள்ளன் காட்டும் அக்கல்வனை கொன்று வருக. ஆகட்டும் மன்னா. காட்சி 4. ஊழ்வினை காரணமாக கோவலன் கள்வன் என்று பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். பாண்டிய மன்னனின் ஆணைக்கு இணங்க கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி மாதரையின் மூலமாக கண்ணகிக்கு அறிவிக்கப்படுகிறது. யாரம்மா நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அறநெறி தவறிய நாட்டின் காவலனே, கையில் ஒற்றை சிலம்போடு நீதி கேட்டு பெண்ணொருத்தி வந்திருக்கிறார் என்றும் மன்னனிடம் சென்று கூறு. மன்னவருக்கு வணக்கம். காளியின் வடிவம் கொண்டவளாய், கண்ணில் கோபத்தை உடையவளாய், கையில் ஒற்றை சிலம்பேத்தி ஆவேசத்துடன் உங்களை காண பெண்ணொருத்தி வந்திருக்கிறார் மன்னா. அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்துடன் நீரொழுகும் கண்களோடு என் முன்னே வந்து நிற்கும் பெண்ணே, நீ யார்? நீதியை இலக்கணமாக கொண்ட மனுநீதி சோழனும் புறாவின் தீர்த்த சிபி மன்னனும் செங்கோல் ஆட்சி செய்த புகழையுடைய புகார் நகரமே எனது ஊர். அப்புகார் நகரின் பெருவழிகன் மாசாத்துமானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி வலுவான நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் ஆட்சி அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி மன்னா. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும் மன்னா, போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. ஆத்திரத்தில் அறிவை இழக்காதே பெண்ணே. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். யார் கள்வன்? என் கணவரா கள்வன்? இல்லை, இல்லை. இது கல்வனுக்குரிய தண்டனை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆம் பெண்ணே, மன்னன் கூறுவது சரிதானே? அதில் என்ன ஐயம்? கொற்றவனே, குடை நிழலில் அமர்ந்திருப்பவனே, எண்ணிப்பார். குல மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு மூடுவது ஏன்? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெற்றது ஏன்? இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை என்னால். உங்களை யார் நம்பச் சொன்னார்கள்? நீங்கள் யார் நம்புவதற்கு? உங்கள் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீர். நான் குற்றவாளியா? ஆம், நீர்தான் குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் அதிகாரமும் உரிமையும் உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள். இவர்களே இப்போது நீதிபதி. இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. தீர்ப்பு தவறு என்கிற வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியென்றால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம் என்ன? எங்கள் மன்னனையே சோதிப்பதா? அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா, மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். மன்னா, என்னுடைய சிலம்பில் இருப்பவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அதையும் பார்ப்போம்.
தேவி, உன்னுடைய சிலம்பை இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். மன்னா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். ஐயோ, வளையாத செங்கோல் வளைந்ததோ? அறம் போற்றும் பாண்டிய நாடு இப்பாதக செயலால் அழியுமோ? அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கென்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனின் புகழ் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் தலை குனியாமல் படை நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எங்கே எங்கே எங்கே? மாசு படரவும் மாநில இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் அவனை கொன்று வருக என ஆணையிட்ட யானே கல்வன், யானே கல்வன். என்னை மன்னித்து விடம்மா. அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். அரசே, உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், அழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சிலே முண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையை அழித்து விடு, அடியோடு அழித்து விடு. வீரகாவியத்தின் விடிவிலக்கே, வெற்றி தமிழகத்தின் பேசும் பெண் தெய்வம் செந்தமிழ் செல்வி சிலப்பதிகார தலைவி கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலை எடுக்க சேரன் செங்குட்டுவன் இமயம் வென்று கனக விசயர் தலையிலே கழியேந்தி வந்து சேர நாட்டு தலைநகரமாம் வஞ்சி மூதூரில் இலங்கை கயவாகு முதல் எல்லா நாட்டு மன்னரும் புடைசூழ விழா எடுத்தனர். வாழ்க கண்ணகி புகழ், வாழ்க சிலப்பதிகாரம், வாழ்க தமிழ்.